அடுக்கடுக்கா பொய்யை சொல்லக்கூடிய ரோகிணி சீக்கிரத்திலே மாட்ட போறாங்க. ஏன்னா, முத்து அந்த மொபைல கண்டுபிடிச்சுட்டாங்க. அது அந்த தாத்தா கிட்ட தான் இருந்திருக்கு. இப்ப ரோகிணிக்கு என்ன நிலைமை ஆகப் போகுதுன்னு தெரியல. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, மீனா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தாத்தா கூடிய பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையில ஒரு மொபைல் எடுக்குறாங்க. "என்னங்க இங்க பாருங்க, இந்த மொபைல் பெருசா இருக்கு. தாத்தாக்கு ஏது இவ்வளோ பெரிய மொபைல் யார் குடுத்தா?" அப்படின்னு முத்துட்ட குடுக்குறாங்க. உடனே முத்து பார்த்துட்டு, "மீனா இந்த மொபைல் யாருக்குள்ளன்னு பார்த்தியா? இது நமக்குள்ள மொபைல் தான். இது தாத்தாக்கு எப்படி வந்துச்சு?" அப்படின்னு மீனாட்ட கேட்குறாங்க. "இல்ல தாத்தாட்ட போய் கேட்டா தாங்க தெரியும்" அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் போய் தாத்தாட்ட போய் கேட்குறாங்க. "ஆமாம்மா, அன்னைக்கு வந்து ஒரு செருப்பு தைக்க ஒரு பொண்ணு வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து லாஸ்ட்ல செருப்புலாம் தச்சுட்டு, மொபைல ஆட்டோல ஏறி போகும்போது கீழ விட்டுட்டாங்க. நான் எடுத்து கொண்டு போய் குடுக்க போனேன். அதுக்குள்ள ஆட்டோ கிளம்பி போயிடுச்சும்மா. அதுக்கடுத்து நான் தான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வரவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து சொல்றாரு, "தாத்தா அந்த பொண்ணோடைய ஃபோட்டோ உங்கட்ட காட்டுனா உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு" அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. உடனே நம்ம ரோகிணி ஃபோட்டோவ காட்டுறாங்க. அதுக்கடுத்து திவ்யா ஃபோட்டோவும் காட்டுறாங்க. பார்த்ததுலே இந்த ஃபர்ஸ்ட்டு பொண்ணு இல்ல, இந்த 2வது பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது திவ்யாங்கிறதுக்குரியது. அப்பன்னா நம்ம ரோகிணி தான் இந்த மொபைல எடுத்து திவ்யாட்ட குடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ரோகிணிக்கும், முத்துக்கும் தெரிய வருது. உடனே நேரா 2 பேரும் கிளம்பி திவ்யா வீட்டுக்கு போறாங்க. போனோனே மீனா கேட்குறாங்க, "இந்த மொபைல் உங்க கைக்கு எப்படி வந்துச்சு? அன்னைக்கு நீங்க செருப்பு தைக்க போகும்போது அங்க விட்டுட்டு போயிருக்கீங்க. இவ்வளோ நாளு அந்த மொபைல வந்து நாங்க காணலன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இதனால எவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது தெரியுமா வீட்டுக்குள்ள?" அப்படின்னு மீனா பயங்கரமா திட்டுறாங்க திவ்யாவ. உடனே திவ்யா, "உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு இப்ப நீங்க சொல்லலன்னா, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உங்கள கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம்" அப்படின்னு சொன்னோனே, பயம் குடுத்துருது நம்ம திவ்யாவுக்கு. "இல்ல ரோகிணி தான் வந்து என்ட்ட வந்து குடுத்துருந்தா, வச்சிரு" அப்படின்னு. "நான் வந்து கையில தான் வச்சிருந்தேன். அன்னைக்கு தெரியாம அது மிஸ் ஆயிடுச்சு" அப்படின்னு இந்த மீனாவும், முத்தும் பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யாவ கூப்பிட்டுட்டு நேரா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. கூட்டு போயிட்டு இவங்க வந்து சொல்றாங்க, "இங்க பார்த்தீங்களாம்மா, இந்த பார்லம்மா, நம்ம வீட்ல இருக்க மொபைல கொண்டு போய் இவங்க ஃப்ரெண்டு வீட்ல கொண்டு குடுத்துட்டு, இவ்வளோ நாளும் இந்த மொபைல் நம்ம தொலைஞ்சிட்டு இங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இந்த பார்லம்மா அவங்கட்ட குடுத்துட்டு, இந்த சிட்டிட்டயும் இந்த கடன வாங்கிட்டு, நம்ம வந்து இந்த பப்ளிக் பண்ணது இந்த வீடியோ யார் யாருன்னு கேட்டீங்கல்ல, இவங்க தான் பப்ளிக் பண்ணியிருக்காங்கம்மா" அப்படின்னு நம்ம விஜயாட்ட சொல்றாங்க. உடனே விஜயா கேட்டுட்டு, "இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "ஆன்ட்டி அதெல்லாம் இல்ல ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப எப்படி அவ கையில மொபைல் போச்சு?" அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க. "ஆன்ட்டி நான் தெரியாம செஞ்சுட்டேன் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "ஏய் ரோகிணி, உனக்கு நீ எப்போதும் அடங்கவே மாட்டியா? உன்னைய நான் எத்தனை தடக்க சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நீ ரூவா எடுக்கும்போதே உன்னைய மதிச்சு பலபடியும் ஏதோ தெரியாம செஞ்சுட்ட அப்படின்னு நான் உன்னைய விட்டு குடுத்தா, நீ திரும்ப திரும்ப தப்பா செய்ற" அப்படின்னு நம்ம விஜயா வெளுத்து வாங்குறாங்க நம்ம ரோகிணிய. உடனே திவ்யா அத பார்த்துட்டு பயப்படுறாங்க. "ஏய் இது வந்து மலேசியாலாம் நீ சொன்னியே, இதெல்லாம் உண்மையா? பொய்யா? நீ இப்ப வரைக்கும் இந்த ஃபோட்டோ வேற வச்சிருக்க. இது உங்க அப்பா ஒரிஜினல் அப்பா தானா? இல்லாட்டினா வேற யார்ட்டயும் போய் இந்த ஃபோட்டோ கடையில போய் இந்த ஃபோட்டோ தூக்கி வச்சுட்டு உங்க அப்பன்னு சொல்லிட்டு நாடகத்த காட்டுறியா என்கிட்ட?" அப்படின்னு நம்ம விஜயா பலபடி அடிக்கிறாங்க. உடனே, "ஆன்ட்டி அதெல்லாம் இல்ல. அது ஒரிஜினல் அப்பா தான். எனக்கு மலேசியால தான் நான் ஒரிஜினலா இருந்தேன். இப்ப எங்க அப்பா இறந்துட்டாங்க. உங்களுக்கு தெரியுது இல்லையா?" அப்படின்னு நம்ம ரோகிணி அழுதுகிட்டே சொல்றாங்க. "அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. இந்த முத்த தான் நான் இனிமேல நம்ப போறேன். உன்னைய நான் எப்பவும் நம்ப போறதில்ல" அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, முத்துக்கு, "அம்மா உங்களுக்கு இப்ப தான் தெரிய வருதா? அந்த பார்லம்மா எத்தனை முறை நான் சொன்னேன். நீங்க கொஞ்சம் கூட கேட்கலையே" அப்படின்னு நம்ம முத்து சொல்றாங்க. உடனே நம்ம மீனா சொல்றாங்க, "அத்தை உங்களுக்கு தெரியாது. இந்த ரோகிணி வந்து நெறைய பொய்ய சொல்லி வச்சிருக்கு. அந்த சிட்டிட்ட பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,000 கடன வாங்கி வச்சிருக்கா உங்களுக்கு தெரியாம. நம்ம மனைவிகிட்ட ஒரு விஷயத்த கூட சொல்லல" அப்படின்னு நம்ம மீனாவும் சொன்னோனே, விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே ரோகிணிய பார்த்துட்டு பயங்கரமா அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜ் உள்ள வராரு. இவ்வளோ விஷயத்தையும் கேட்குறாரு. "என்ன ரோகிணி இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு மனோஜ், "இல்லங்க, இல்லங்க" அப்படின்னு நம்ம நம்ம ரோகிணி சொல்றாங்க. உடனே, "ஏய் நீ இத்தனை தப்பையும் செஞ்சுட்டு இன்னும் இல்ல இல்லன்ற" அப்படின்னு நம்ம விஜயா பயங்கரம் கோவப்படுறாங்க. உடனே இந்த சைட்லேருந்து அண்ணாமலை கேட்குறாங்க, "ஏய் என்னம்மா நீ இவ்வளோ மேல உங்க உங்க அத்தைன்னு சொல்லக்கூடிய ஆன்ட்டி உன் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அத்தனையும் இவ்வளையும் பொய்ய சொல்லிக்கிட்டு இப்படி இருக்கியேம்மா அந்த வீட்டுக்குள்ள. கொஞ்சம் கூட உனக்கு போய் உண்மைய பேசவே தெரியாதா?" அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு.
உடனே அங்கிள் எல்லாமே எனக்கு நல்லதாக தான் அங்கிள் நான் செய்வேன். எனக்கு எப்படியோ இந்த விஷயத்தில் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அங்கிள். நீ தெரியாமல் இது எத்தனை தான் நீ செஞ்சு வச்சுருக்கன்னு தெரியலம்மா. உன்னை நம்பவே நான் போகிறதில்ல. நான் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் நீ உடைச்சிட்ட அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரோகிணிக்கு பயங்கரமாக பயம் கொடுக்கு. இந்த வீட்டில் நம்மளை இருக்க விடுவாங்களா இருக்க விட மாட்டாங்களான்னு. ரோகிணி நீ ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு நம்ம விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜியும் ஏய் ரோகிணி இவ்வளவு வரைக்கும் உன்னை நான் நம்பி இருந்தது போதும், இம்மளை நீ இந்த வீட்டில் இருக்காத அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. நம்ம ரோகிணி வீட்டை விட்டு வெளியே வராங்க. பார்த்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இதுதான் அடுத்த எபிசோடு நடக்க போகுது நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.